காத்தாலேயே நம்ம ஆள் பளிச்சுன்னு வராயா. வீட்டில் மேரேஜுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டால என்ன? டே நண்பா, இதனடா உனக்கு வந்து சோதனை. நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். விஸ்வா சிரிச்சுட்டே வராளே, உனக்கு கன்ஃபார்மோ? சிரிக்கிற மாதிரியே இப்போ கேட்டுறான். ஹாய் விஸ்வா. ஹாய். என்னங்க காலையில் இவ்வளோ மங்களகரமா? வீட்டில் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு என் பர்த்டே, அதான் கோயில் போயிட்டு வந்தேன். சூப்பருங்க, சாரி உங்களுக்கு செமையாக இருக்குது. தேங்க்யூ விஸ்வா. இந்தாங்க குங்குமம் வச்சுக்கோங்க. ஒன்றும் பல்லே வளர்க்கலைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாமி மனசில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் எங்கள் சாமி இருக்கிறது நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. பார்க்கலாம். ஐயா எப்ப பார் தவலத்தா இருப்பேன், ஏன் நல்லா இருக்கிற? ஏய் மரோட்டா, இன்னும் தம்மத்தோடு சொல்லானுக்கு பயந்துட்டு எத்தனை தடவை ஓடி ஓடிடுது. இதுக்கு ஏதாவது பண்ணுவேன்டா. அவன் வேற குறியோட சுத்தி நிற்கிறான், கையில புரியோட சுத்தி நிற்கிறான். நான் வெறியோட இருக்கிறானா? ஐயா இது வேற எப்ப பரி போனு அந்த டேம் இருந்தா. ஹலோ ஏய் மரவட்ட, அந்த எஸ்ஐ பொண்ணு பூர்ணிமா அதை தூக்கிடு. ஏய் அல முடியாதுப்பா, அது வேற எஸ்ஐ பொண்ணு. பாண்டி வேற உள்ளே இருக்கிறான், இன்னும் வெளியே வரல. இன்னைக்கு அதை தூக்குற வேடா போன. இந்த டோமரை போடணும்னா முதல்ல அவங்க அப்பனுக்கு பண்ண போறான். ஒரே பேஜரா போச்சு. நீ வேற ஏசிக்கு போனை போட்டு என்னத்த சொல்றது? அவன் நம்மளை பொண்ணு தூக்க சொன்னானா? நம்ம பொண்ணு தூக்க போகுமா? அவன் என்ன பண்றான், ஏட்டு பிள்ளைக்கு போனை போட்டு நம்மள அங்க வந்து 5 நிமிஷம் பண்ண பிளான் போட்டுக்கிறானா? என்னடா பண்றது? ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், நாளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு. 2 பொச்சில அனுப்பி அந்த 2 டோமரிகளை ஃபாலோ பண்ண சொல்லு. சார் ஓகே, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன் ஏகாம்பரம், அந்த மாணிக்கம் கேஸை ஏன் க்ளோஸ் பண்ணல? இன்னும் அவனை தேடிட்டு இருக்கீங்க? தீவிரமாக தேடிட்டு இருக்கேன் சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும் சார். இதை சொல்கிறது உனக்கு வைக்கமா இல்லை? ஏன் என்கவுண்டர் ரிப்போர்ட்டை கேஸை ஒன்றும் பெண்டிங்கில் வச்சிருக்க? ஏன் அவன் ஏதாவது உனக்கு தேவைப்படுதா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். யோ, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரம் டைம், அதுக்குள்ளே அவன் ஃபைலை க்ளோஸ் பண்ணி ஆகணும். உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் வேறு டீம் வச்சு பார்த்துக்கிறேன். வேணாம் சார், நானே முடிச்சிடறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன். யூ கேன் கோ நோ சார். யோ ஏகாம்பரம் சார், அந்த மாணிக்கத்தை என்கவுண்டர் பண்ண டீமில் செத்து போன ரெட் கான்ஸ்டபிள் அவர் பையனை சேர்த்துங்க. நல்ல ஃபோர்ஸாக இருக்கான். ஓகே சார். ஃபோர்ஸாக இருக்கானா? இவனை பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு? எந்த கிளாஸ் எடுக்கிறாங்க? அதானே. ஏய் அதை விட உன் ஆள் இப்பெல்லாம் கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவன். பாத்துட்டோம் கவலைப்படாத, இங்கதான் இது பாத்துட்டோம், தூக்கிடுறோம். இந்நேரத்துக்குலாம் வந்துருவான். நீ சும்மா இரு சரியா? டக்குன்னு பார்க்காத, அங்கேருந்து ஒருத்தவனை பார்த்துட்டே இருக்கான் பாரு. அப்படியா? ஆமாம், மெதுவாக பாரு. ஆமாண்டி, நானே பார்க்குறேன். ஏய் ரைட் சைடில் பாரு, நம்மளே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், எருமை மாதிரி இருக்கான். இவன் வேற ஃபாலோ பண்ணுறான். என்னடி நடக்குது? ஏய் விஸ்வாக்கு மெசேஜ் அனுப்பி உடனே வர சொல்லு. நம்ம ரவுண்ட் கட்டுறாங்க. அண்ணா கொஞ்சம் நிப்பாடுங்களா? சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. ஏய் விஸ்வாக்கு உடனே கால் பண்ணிடி. நான் மாட்டியா? நான் மாட்டா. டேய் இன்னைக்கு மூட்டை விட்டு உழைச்சிக்கிற வேண்டியதாண்டா. சீக்கிரம் சொல்றா. ஏய் சோத்து போடுங்கடா, சீக்கிரம் தொலைங்கடா. ஏய் ஏறி தொலைங்கடா. ஏய் பரவாட்ட சனினா ஏதோ பெருசா கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு என்ன அடி வாங்கி கூட தெரிஞ்சடா. மறுவாடா வாங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். ஓ மை காட்.
உன்னை அளந்தது கொஞ்சம், கண்ணை மூடி ரசித்தது கொஞ்சம். இன்னும் என்ன சொல்ல அன்பே தெரியாமல் நான் தவித்தேனே. பார்வைகள் வீசாதே, வேறென்ன மொழி வேண்டும், மௌனமே போதாதா. நெருங்காதே, நெருங்கியே விலகாதே, வேறென்ன இனி வேண்டும், மௌனமே போதாதா. ஏசி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான்? அவன் ஏடா உனக்கு ஃபோன் பண்றான்? ஐயா அதான் கேக்குறேன், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான் அவன்? சரி எடுத்து பேசு, பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லாதடா. சொல்லுங்க ஏசி சார். டேய் மரவட்ட, சீரியஸான விஷயம் உங்ககிட்ட தான் பேசணும். நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு. பக்கத்தில் மாணிக்க எதுவும் இருக்கானா? இல்லை சார். டேய், உன் அண்ணன் விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு. இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேற டீமை வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்கடா. நான் சார் சொல்கிறீங்க. இந்த வாரம் மாணிக்கத்தை மார்க்கெட் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துரு. நான் அவனை போட்டுறேன். உன்னை யாருக்கும் அவ்வளவா தெரியாது. நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன். நான் சொன்னதை மீறி வேற ஏதாவது பண்ணுன உன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுதா? டேய் தம்பி, ஏசி என்ன சொன்னாரு?